பாடல் வழங்கிய ரத்னவள்ளி அம்மா அவர்கள் மற்றும் இளைஞர் மோகன் MC யூத் லீடர் அவர்களை வரவேற்கிறோம். நெஞ்சில் முட்டி கொல்லு சொல்வது குறைவு செய்வது அதிகம் செயல் புயல் நானடி बाजी 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 इन जीवन में शिवाजी बाजी 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 इन जीवन में शिवाजी பூம்பாவா அம்பல் அம்பல் உன்னதையோ மௌவல் மௌவல் குமரியின் வளங்கள் குழந்தையின் சினுங்க முரண்பாட்டு மூட்டை நீ बाजी 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 इन जीवन में शिवाजी बाजी 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 इन जीवन में शिवाजी பூம்பாவா அம்பல் அம்பல் உன்னதையோ மௌவல் மௌவல் உன் பூவிழி பார்வை போதுமடி என் பூங்காயிலைகளும் மலருமடி உன் பார்ப்பொரு சொதிகள் போதுமடி பல கவிஞர்கள் கற்பனை விடுபொடி அருமையான மயில் நடனத்தை வழங்கிய அவர்களுக்கு எங்களது நன்றி. தாமதத்தை மன்னித்து காத்திருந்த உங்களுக்கும் எங்களது நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத்தான் தான் வாழ்க என்று கூறி இங்கு வருகை புரிந்தும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாசா பல்கலைக்கழக கல்லூரியில் தாதியர் துறையில் பயிலும் நான் ஜானு இன்று உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டை முன்னிட்டு நடத்தப்பட்ட யூனிட்டி ஆஃப் லவ் 1 இந்த நிகழ்ச்சி நிதி திரட்டும் நோக்கத்தில் நடத்தப்பட்டது.
இந்த வருடம் 307 குழுவினராகிய எங்களால் மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி இன்றி நடத்த உள்ளது. எனவே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் ஒருமைப்பாடு, அதாவது யூனிட்டி ஆஃப் லவ் 2 உங்கள் கண்ணுக்கு கவர்ச்சியையும் காதுக்கு இனிமையையும் மனதுக்கு மகிழ்ச்சியும் வழங்கி இந்த மேடையை அதிரப்போக வைக்கின்றது. எங்களின் குறை நிறைகளை மன்னித்து இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி வரை ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்க கட்டமாக மனதை சாந்தமாக்கி இந்நிகழ்ச்சியின் எந்த ஒரு தங்கு தடையின்றி நல்ல முறையில் நடந்தேற இறை வணக்கத்தோடு தொடங்க உள்ளோம். எனவே இறை வணக்கத்தை பாட செல்வி தேவகி அவர்களையும் செல்வி யோகேஸ்வரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிவாய திருச்சிற்றம்பலம். செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏழுடைய மலரார் முனை நான் பணிந்தேற்ற அருள் செய்த, ஏழுடைய மலரார் முனை நான் பணிந்தேற்ற அருள் செய்த, பீடுடைய பிரமா பீடுடைய பிரமா புறமேவிய பெண்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். சரி நேர்களே, நேரத்தை தாமதப்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியை ஒரு பரத கலையுடன் தொடங்க உள்ளோம். இந்த பரதத்துக்கு அபிநயம் பிடிக்க வருகிறார் எங்கள் அபிமான செல்வி அருண்மொழி குணசேகரன். காற்றோடு
சரி, இந்த இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி. ஒரு பலமான கைத்தட்டல் கொடுத்துங்க பார்ப்போம். அப்படி இருக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அது சொல்லி ஆகணும். முதல் வந்து சூர்யா ஸ்பைசஸ், அதன் பிறகு ரத்னவழி அம்மா, அதன் பிறகு ரெஹானா, பிறகு டி மோகன், பிறகு அருண் துரைசாமி. இவங்களுக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து சிறப்பாக போகுதுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக வந்து ஸ்பான்சர் கொடுக்கறதுனால தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக போய்க்கிருக்கு. அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சி வந்து 7:01 அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன் 8 மணிக்கு மேலே ஆச்சுன்னு நீங்களாம் கேட்கலாம். இதெல்லாம் சகஜம் பார்த்துக்குங்களேன். சரிங்க, நிகழ்ச்சி தொடக்கமாக உங்களுக்காக வருகின்றது ஜீவா. அவர் ஒரு பழைய 80ஆம் ஆண்டு பாடலை கொண்டு வருகின்றார், மடை திறந்து. ஒரு பலமான கைத்தட்டல் கொடுங்கள். மடை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து பூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது படித்தது. லலலலலா லலலலலலலா லலலலலா லலலலலலலா. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. புது ராகம் படைத்ததாலே நானும் இறைவனே, புது ராகம் படைத்ததாலே நானும் இறைவனே. விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தேன் நான். மடை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து பூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது படித்தது. நேற்றின் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். மடை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து பூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது படித்தது. லலலலலா லலலலலலலா லலலலலா லலலலலலலா. நன்றி. இருங்க. இவரை பற்றி நிறையவே சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நிறைய பேர் 80ஆம் ஆண்டு பாடலாம். ஆனால் எஸ்பி பாலா குரல் அப்படின்றப்போ அண்ணனுக்கு மட்டும் இருக்க சொல்ல இருக்கு. அவருக்கு இன்னொரு பலமான கைத்தட்டல் கொடுங்க. சரி, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சைனீஸ் மாதிரி வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஜிப்பா போட்டு வரீங்களா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலான்னு. பரவாயில்ல, இன்னைக்கு தான் வாங்கினேன் இதெல்லாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. சரி, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நவீன் ராவ் அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். நாங்கள் ஏன் இவரை கூப்பிட்றோம் அப்படின்னா, ஏன் நம்ம
இவரை கூப்பிடுறோன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக போகுதுன்னா எப்படி இவருக்கு ஆர்வம் வந்தது, யார் யாரெல்லாம் இவருக்கு உதவி பண்ணாங்க, எப்படிலாம் உதவி பண்ணியிருக்காங்க சொல்லி அவரே சொல்லுவார். சரிங்க நவீன் ராவ், யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, எப்படி இப்படிலாம் உதவி பண்ணாங்க நீ சொல்ல முடியுமா? ஓகே அண்ணன், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருக்குது. இன்னும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாளரே இல்லை. ஓகே, நாங்கள் நினச்சோம் ஒரு டிக்கெட் செல்லிங் வச்சு அழகாக செஞ்சிடலான்னு. ஆனால் அது சரிப்பட்டு வராது. அப்போ முதல்ல நான் மீட் பண்ணது மிஸ்டர் திருமுருகன் சார், சூர்யா ஸ்பைசஸ் ஓனர். அவங்க பெரிய கைத்தெடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வெற்றிகரமாக இருக்குன்னா அவங்க தான் முதல் காரணம். அப்புறம் அவங்ககிட்ட சொன்னோம், சார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவாளரும் இல்லை, எப்படி சார் உதவி பண்ணுங்கன்னு. அப்புறம் அவங்களும் ரைஹன் சார், மிஸ்டர் சுப்பிரமணியம் மற்றும் பரணிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே இளைஞர்கள் இந்த இவ்வளோ பெரிய ரன் ஷோ பண்ணோன்னா கண்டிப்பாக ஆதரவு வேணும். அதே வேளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் எதுனா ரத்னொலி அம்மா இருக்காங்களே, ஆமாம், இது நம்ம இளைஞர்கள் ஷோ சேரும்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை கழிச்சு, ஐயா நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐயா சேரிங்க, ஆமாம் சொன்னோம். ஓகே, ஒரு 2 days நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன ஆதரவு வேணும்னு சொல்லி எங்களுக்கு அப்படியே அன்னைக்கு கேஷ் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அதே போல் தான் நம்ம டி மோகன் சார், நம்ம அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறப்ப எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டோம், சார் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் சார் எப்படி சார், உடனே எங்களை ஃப்ளெக்சிபிள் ஆக்கி அந்த நிகழ்ச்சியை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வேலையில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும், அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அருள் டொராசாமி சார் இருக்கால, எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம் அவரை. நேற்று 2 days நாங்கள் ரிஹர்சல் செஞ்சோம். எங்களுக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பை மிஸ்டர் அருள் டொராசாமி. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ஆல்சோ அவர் லெக்சரர்ஸ். நவீன் எனக்கு கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாண்ணே, நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய தலை. நவீன் சார் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு கூட கண்ணில் காட்டல. பரவாயில்ல, கொடுப்போம். என்னோட சாப்பாடு வரை சாப்பிட்டு கொஞ்சம் தும்பா இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்த ரத்னொலி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அருள் டொராசாமி சார் நன்றி. அப்புறம் பரணிக்குமார் சார், சுப்பிரமணியம் சார், திருமுருகன் சார், எல்லாத்துக்குமே நன்றி. ஆதரவு கொடுத்த ஸ்பிங்கி ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே, மேடம் ஜெயா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. என்ஜாய் யூர் ஷோ. நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சிறப்பாக போகுது. எப்பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருவோம்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்களா? அவங்க மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டலுங்கப்பா. நீங்கள் கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, அது மட்டும் இல்லைங்க, அடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக நமது கலைஞர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கலைஞர்கள் எல்லாருமே வந்து இலவசமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் படிச்சு கொடுக்குறோன்றாங்க. ஏன்னா நான் கூட அப்படி தான், யாருமே இந்த பேமெண்ட் சொல்லுவாங்களா வாங்கலை, எல்லாருமே இலவசமாக செய்கிறோம். எதற்காகனா இது ஒரு ஆசிரமத்துக்காக. மின்னல் எஃப்எம் ஏற்பாட்டில் முதல்ல அந்த ஆசிரமத்தை வந்து சுரேஷ் பை சார் அவருக்கு தெரியும், அந்த ஆசிரமத்துக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு மின்னல் எஃப்எம் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதை அப்படியே தொடரணுக்காக நமது மாசா கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இருக்காங்க. மாசா கல்லூரி மாணவர்கள் உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக ஒரு பலமான கைத்தல் கொடுத்துக்க வேண்டும். சரிங்க, அடுத்ததாக ஹைப்பர் யூனிட் நடன குழுவினர், இவங்க வந்து மாசா கல்லூரியில் முதல் பரிசு பெற்றவர்கள். அந்த நடனத்தை உங்களுக்காக வழங்க வரங்க. இதோ ஹைப்பர் யூனிட்.